அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்க பாலாஜி பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே டைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டோட மீல்ஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மீல்ஸுக்கு அவங்க ஒரு முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் சாம்பார், பாயாசம், மோர், வத்த குழம்பு, ரசம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாயாசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பாயாசத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க கொடுத்த முருங்கைக்காய் சாம்பாரோட குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த அப்பளம் கூட முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இந்த சாம்பார் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த முருங்கைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவங்க கொடுத்த மாங்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாங்காய் சாம்பாரோட டேஸ்ட்டு மீடியமாக தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்த சாம்பாரோட குவான்டிட்டியும் மீடியமாக தான் இருந்துச்சு. இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி இதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாங்காய் சாம்பார் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அப்பளம் பொரியலோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரம் நமக்கு கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம இந்த முருங்கைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து அவங்க கொடுத்த வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. 100% ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆகிருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு வத்த குழம்பு எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த வத்த குழம்பு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தான் இது இருந்துச்சு. ஸோ நம்ம வத்த குழம்போட ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரசத்தோட ரிவ்யூவில் இந்த ரசம் டோட்டலாக மற்ற கடைங்களெலாம் நம்ம சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த ரசம் இருந்துச்சு. ரசம்னாலே கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மை கலந்த மாதிரி இருக்கும். பட் இதில் காரமும் அதிகமாக இல்லை, அந்த புளிப்புத்தன்மையும் இல்லை. அந்த தக்காளி மிளகோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுனே நமக்கு டைஜஷனும் அவ்வளோ சூப்பராகவும், ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு இது சூப்பரான ஒரு ஃபுட்டு தான். ஸோ நம்ம ஃபைனலாக மோருக்கு வந்துட்டோம். மோரோட டேஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. அதில் இஞ்சி, மிளகாலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பொரியல் அப்பளம் கூடலாம் வச்சு இந்த மோர் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் யாராவது பாலாஜி பவனில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.